ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கான ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம், அதாவது எக்ஸ்டர்னரியான விமர்சனங்கள் இல்ல, அதே மாதிரி ரொம்ப மோசமான விமர்சனங்களும் இல்ல. இது ரெண்டையும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில தான் படத்தோட ரிசல்ட் இருக்கு. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ரசனையை பொறுத்து மாறும். அதாவது சில பேர் சூப்பர்னு சொல்லுவாங்க, சில பேர் அபவ் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்களோட சினிமா டேஸ்டுக்கானது. பட் படம் எக்ஸ்டர்னரியா இருக்குன்னு சொல்றவனையும் நம்ப வேணாம், ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றவங்களையும் நம்ப வேணாம். ஏன்னா அது ரெண்டுமே தப்பான ஜட்ஜ்மெண்ட்னு என்னால 100% சொல்ல முடியும். இன்பிட்வீன்ல படம் என்ன பொறுத்த வரைக்கும் அபவ் ஆவரேஜ். எனக்கு மகிழ் திருமதி அவர்களுடைய டைப் ஆஃப் படங்கள் பிடிக்கும். படம் தடையர் தாக்க என்னோட மோஸ்ட் ஃபேவரட். கழக தலைவன் படம் ஃபிளாப் ஆனா கூட எனக்கு அந்த படத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மேகமன்னன் தான் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. பட் அந்த படத்துக்கும் நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஸோ என்னோட டேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் படம் அபவ் ஆவரேஜ், சூப்பர் ஹிட் இந்த ரெண்டு கேட்டகரியில வரலாம். அண்ட் நீங்க தளபதி ஃபேன் தானே, படத்தை பத்தி நெகட்டிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் நீ தளபதி ஃபேன்ன்றதுனால அபவ் ஆவரேஜ்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. பட் அது ரெண்டையுமே நான் பண்ண மாட்டேன். ஒரு படம் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததோ அதை அப்படியே தான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அஜித் அவர்களுக்கும் தளபதிக்கும் போட்டிலாம் இருந்தாலும் அதுக்காக ஒரு படம் எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸை மாற்றி சொல்றதுலாம் தவறு. அதுவும் ஃபேன்ஸ் ஆன நம்ம எல்லாருமே எல்லாரோட படத்தையும் தான் பார்க்குறோம். ஸோ ஏதாவது சொதப்பி இருந்தா அதை வேணா ஜாலியாக ட்ரோல் பண்ணலாம். இப்போ கூட விடாமுயற்சி படத்தோட ஓவரால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ணாதுன்றது என்னோட கெஸ்ஸிங். இந்த ரெண்டு படங்களுமே என்னை பொறுத்த வரைக்கும் அபவ் ஆவரேஜ் படங்கள் தான். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம். பட் விடாமுயற்சி ஏ சென்டருக்கான த்ரில்லர் ஜானர். ஸோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல இருந்த என்டர்டைன்மெண்ட் இதுல மிஸ்ஸிங். அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் அளவுக்கு விடாமுயற்சி கிளிக் ஆகாது. ஸோ அதை வச்சு தான் நான் கலெக்ஷனை கெஸ் பண்றேன். அண்ட் நான் கெஸ் பண்றது சரியா தவறானு சொல்லிட்டு படம் ஓடி முடியும் போது தெரியும். ஓகே நண்பா, ஓட்டு வாங்கணுன்றதுக்காக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க தேவையில்ல. அதனால போட்டியாளர்ன்றதுனால நெகட்டிவிட்டியும் பரப்ப தேவையில்ல. படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததோ அதை ஜென்யூனா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எண்ட் ஆஃப் த டே படம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஓடும், அவ்வளவுதான். ஓகே நண்பா, விடாமுயற்சி படத்தை பார்த்த தளபதி ஃபேன்ஸ் உங்களோட கருத்துக்களை மறக்காம ஜென்யூனா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.